வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ஆர்-ட்ரூத்த வந்து நம்மளோட WWE வந்து ஷாக்கிங்லி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம வந்து ஜான் சீனா விசஸ் குந்தருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்சும் நடக்க போகுது. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நண்பா. அதாவது இங்க வந்து எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் திருவிழா கொஞ்சம். அதனால மேபி அந்த சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா கேட்கும். மேபி அதை மட்டும் கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நண்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளுடைய ஆர்-ட்ரூத் வந்து WWE எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்லர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்மளுடைய ஆர்-ட்ரூத் வந்து என்னதான் வந்து WWE வந்து அதிகப்படியான சாம்பியன்ஸ் எல்லாம் எதுவும் வின் பண்ணாமல் இருந்தாலும், ஏன்னா நம்மளுடைய ஆர்-ட்ரூத் இருந்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து நம்மளுடைய WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது WWE தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அதாவது ஆர்-ட்ரூத்தை வச்சு எங்கள்கிட்ட வந்து எந்த விதமான ஸ்டோரியுமே கிடையாது. அதாவது ஆர்-ட்ரூத்தை வச்சு எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டோரியும் பில்டப் பண்ணவும் முடியல. அவரை வச்சு எந்த ஒரு ஸ்டோரியும் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஓப்பன் டாக்காக சொல்லணும் அப்படின்ட்டு ஆர்-ட்ரூத் வந்து ஒரு வேஸ்ட் ஃபிலோ அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆர்-ட்ரூத்தை வந்து இப்போ WWE ரிலீஸ் பண்ணாங்களா, இது வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸுக்கெலாம் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க உண்மை. அதாவது இப்போ வந்து நம்ம ஆர்-ட்ரூத்தை வந்து WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அதனால் பல ரெஸ்லர்ஸ் வந்து, அதாவது ஏடபிள்யூஆ இருக்கட்டும் இல்லை WWE இருக்கட்டும், எல்லா ரெஸ்லர்ஸுமே வந்து இப்போ வந்து WWE மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து இப்போ தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா நம்மளுடைய ஆர்-ட்ரூத் வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு தெரியும். ஆனாலும் இப்போ வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆர்-ட்ரூத் வந்து எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னு கேட்டால் TKO. இவனுங்க கைக்கு எப்போ WWE போச்சோ அப்போலேருந்து WWEக்கு வந்து சனியம் பிடிச்சிருச்சு தான். ஆனாலும் இப்போ வந்து வின்ஸ் மெக்மேன் இருந்தப்போ வந்து அதாவது சொன்னல, அதாவது லெஜெண்ட் ரெஸ்லர்ஸ்லாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையுமே தெரியும். அது இல்லாமல் ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே சரி ஒரு கண்ட்ரோலாக இருந்துச்சு. இப்போ வந்து ட்ரிபிள் ஹெச் கைக்கு போச்சு. அதாவது ட்ரிபிள் ஹெச் கைக்கு போச்சு அப்படிங்கிறத விட நம்மளுடைய TKO நிறுவன கைத்துக்கு போனனால அவன் சொல்கிறதா ஃபிக்ஸட். அதாவது அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் பண்ணணும். இப்போ வந்து கழுத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் சாவுங்கடா பண்ணணும்னா செத்துதாகணும். தூக்கு போட்டுக்கங்கடானாலும் போட்டுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட கண்ட்ரோலில் தான் இப்போ வந்து மேபி எல்லாமே இருக்குது. அதனால் இப்போ வந்து TKO நிறுவனத்தில் போனதுலேருந்து WWE வந்து சர்வ நாசத்துக்கு போயிடுச்சு. மேபி இதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறது வந்து உண்மையா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. ஆனால் இப்போ TKO நிறுவனத்துக்கு கீழே தான் இப்போ வந்து WWE வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. அதனால் மேபி இதுக்கப்புறம் இல்லை 1 இயராக இருக்கட்டும் இல்லை 2 இயராக இருக்கட்டும், ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருமே WWE விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இல்லை ஃபேன்ஸ்லாம் அப்படியே அந்த ரெஸ்லிங் பார்க்குறதே சுத்தமாக விட்டுருவாங்க. விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் பொழப்ப பார்க்க அவன் போயிடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் டிசிஷனாக நான் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் என்ன தெரியுமா, அதாவது நீங்கள் வந்து ரெஸ்லிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, தயவு செய்து சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் யாருமே WWE மட்டும் பார்த்துறாதீங்க நண்பா. சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறது எவ்வளோ ரெஸ்லிங் கம்பெனி இருக்குது. இப்போ TNA இருக்கட்டும், இல்லை NJPWவா இருக்கட்டும், இல்லை ப்ரோ ரெஸ்லிங் ஜப்பான் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது இல்லாமல் அப்புறம் ECWவா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து அதெல்லாம் விட்டுருங்க. ஒன்றே ஒன்று நம்ம AEW இருக்குது, அதை பாருங்கள். AEWல வந்து ஸ்டோரி லைனாக இருக்கட்டும் இல்லை ஃபைட்டிங்காக இருக்கட்டும், உண்மையிலுமே தரமான ஒரு ஸ்கில்லை வந்து AEW தருவாங்க. என்னதான் வந்து AEW வந்து WWEயோட ஒப்பிட முடியாது அப்படின்னாலும், இங்கே வந்து AEWல வந்து ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அதே மாதிரி மைக் ஸ்கில்லிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபேன்ஸோட அந்த இதாக டிக்கெட் கொடுத்து பார்க்குற ரேட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரே லிமிட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் அதிகமாக அதாவது பேய் மாதிரி பணத்தாசை பிடிச்சி AEW அலைய மாட்டானுங்க. ஆனாலும் இவனுங்க இருக்கானுங்க தெரியுமா, TKO நிறுவனம்னு சொல்லி அவனுங்க வந்து உயிரோடையே நம்மளை வந்து கொன்றுவானுங்க. அதனால் உங்களுக்கு ரெஸ்லிங் பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து AEW சூஸ் பண்ணிக்க அப்படின்னா, உண்மையிலுமே உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து அவங்க கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்-ட்ரூத்தை வந்து WWE ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுலேயும் தவறு. மேபி ஆர்-ட்ரூத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு AEWஆ இருக்கட்டும் இல்லை WWEஆ இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற ரெஸ்லர்ஸ் பாதி பேர் வந்து இப்போ வந்து WWE மேலே கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஆர்-ட்ரூத்தை வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணது வந்து எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா உங்களுக்கு கேட்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து TKO நிறுவனத்துக்கு கீழே தான் இப்போ வந்து WWE வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. மேபி அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா இது வந்து ரிலீஸ் பண்ணதுனால
அதிகமான ஃபேன்ஸ் வந்து ரொம்பவும் சேட் ஆயிட்டாங்க. அது இல்லாம நெறைய பேர் வந்து நம்மளுடைய ஆர்ட்ரூத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சோஷியல் மீடியால வந்து இது மாரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா WWE ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு வேண்டியது பணம், பணம், பணம். அது மட்டுமே தான் அவனுக்கு உண்ம. அதான் சொன்னேன்ல ஓப்பன் டாக்கா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். நீங்க ரெஸ்லிங் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து AEW பார்க்கலாம். நான் சொல்றது அதாவது நான் என்னோட ஒப்பீனியன்ல சொல்றேன். நானே சஜஷன் பண்ணுவேன். நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து AEW பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பலாம் இருக்குங்க. இப்போ வந்து WWE வந்து சத்தியமா சொல்றேன். WWE மாரியே இல்ல. நாசமாயிருச்சு அவ்வளோதான். அதான் உண்மையிலுமே உண்மை. அதான் நண்பா. WWE வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. அது மேபி என்ன பிளான் அப்படின்னு கேட்டா, நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து நம்மளுடைய WWE வந்து குந்தர் விசி ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச மேபி நடத்தலாமா அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டயர்மென்ட் டூர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுலயே நம்மளுடைய கும்தர் அப்பயே சொன்னாரு. அதாவது நானும் வந்து ஜான்சனாவோட அந்த ஒரு ரிட்டயர்மென்ட் டூர்ல இருப்பேன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய கும்தர் அப்பயே சொன்னாரு. அது இல்லாம இப்போ வந்து நம்மளுடைய WWE என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து சாம்பியன் மேட்ச வந்து மேபி வைக்கலாமா அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன்ல போனாங்க. அதான் சொல்றேன்ல, இப்ப போற ஒரு ஒரு ஸ்டோரி என்ன பண்றா, ஒரு ஸ்டோரிய வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்டோரிய வந்து எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்டோரிய வந்து எதுக்கு டப்புன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதுல வந்து இப்ப நம்முடைய ஜான்சனாவோட ஸ்டோரி தான். இப்ப நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய ஜே உசோக்கும் வந்து ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணாங்க. நம்மளுடைய WWE வந்து மேபி கிரியேட் பண்ணாங்க. அதாவது இந்த ஒரு ஸ்டோரிய வந்து எதுக்குடா நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியாம இருந்துச்சு. அதாவது இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்முடைய லோகன் பாலுக்கும் நம்முடைய ஜே உசோவுக்கும் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதில வந்து நம்முடைய ஷாக்கிங்லி நம்முடைய ஜான்சனா வந்தார். ஜான்சனா வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜே உசோவ அட்டாக் பண்ணாரு. அப்பதான் நம்முடைய அமெரிக்கன் நம்பர் கோடி ரோட்ஸ் வந்து நம்முடைய ஜே உசோவ சேவ் பண்றதுக்காக வந்தார்ல. இந்த ஒரு ஸ்டோரிய வந்து நீங்க எதுக்குடா கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறதே தெரியாம போச்சு. சம்மந்தமே இல்லாம லோகன் பாலுக்கும் ஜே உசோக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாம இருந்ததுல இப்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா இது ஜான்சனாவ கொண்டுட்டு வந்து நம்முடைய ஜே உசோ வந்து அட்டாக் பண்ணி அந்த ஒரு ஸ்டோரிய வந்து கொலாப்ஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டோரி எதுக்கு ஆரம்பிச்சானுங்க அப்படின்னு சத்தியமா தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய கும்தர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, அது வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்க போற மண்டே நைட் ரால வந்து அப்போதைக்கு வந்து யாரு சாம்பியனா இருக்கிறீங்களோ, அதாவது ஜே உசோ நீயா இருந்தாலும் சரி, இல்ல லோகன் பால் நீயா இருந்தாலும் சரி, அப்போ வந்து நான் வந்து உங்கள வந்து நான் சேலஞ்ச் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாரி நம்மளுடைய கும்தர் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணாரு. அதே மாரி வந்தாரு. அந்த ஸ்டோரிய வந்து WWE வந்து எதுக்கு கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்முடைய ஜே உசோக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய கும்தர் வந்து யார் அப்போதைக்கு சாம்பியனா இருக்காங்களோ அவங்கள வந்து நான் சேலஞ்ச் பண்ணுவேன், டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி அவரு ஒரு பக்கம் ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணாரு. இன்னொரு பக்கம் இங்கிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து ஒரு மேட்ச் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற மாரி அங்கிட்டு ஒரு பிளான்ல வந்து நம்முடைய WWE பண்ணாங்க. இந்த ஒரு ஸ்டோரிலாம் எதுக்குடா நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஒவ்வொரு பக்கம் அதாவது நாய் வாய வைக்கிற மாரி இங்கிட்டு ஒரு ஸ்டோரியில ஒரு வாய வைக்கிறானுங்க, இங்கிட்டு ஒரு ஸ்டோரியில வாய வைக்கிறானுங்க. இவனுங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து எதுக்கு தொடக்கத்த கொண்டுட்டு வந்து அந்த ஸ்டோரி வந்து எதுக்கு சம்மந்தம் இல்லாம அந்த ஸ்டோரி வந்து ஸ்டாப் பண்றானுங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. இப்போ வந்து எல்லாமே அங்க சுத்தி, இங்க சுத்தி எல்லாமே நாய் வாய வச்ச மாரி வச்சு முடிச்சதுக்கப்புறம், இப்போ வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து மேபி நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டோரியெல்லாம் ஃபினிஷ் பண்ணிறலாம். இந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு வேணாம். இதுல வந்து அதுக்கும் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் கிடையாது. அங்க வந்து சவுதி அரேபியா மக்கள் வந்து இத விரும்பவும் மாட்டாங்க. அதனால மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து கும்தர் இருக்கார்ல, கும்தருக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து மேபி நடத்தலாம். அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால போகலாம் அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ஜான்சன் வந்து ஒரு ஹீல் டர்ன். இதே நம்முடைய கும்தரை பார்த்தோன்னா, கும்தர் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஃபேஸ் மாரி தான் இப்போ WWE மேபி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மேட்ச் வந்து புக் பண்ணா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்குறாங்க, பார்க்கல அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. அவனுங்களுக்கு தேவை WWEக்கு தேவை காசு, காசு, காசு. அங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து பணத்தை அள்ளி இறப்பாங்க. அதனால மேபி எப்பயுமே ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேஸ் விசிஸ் ஹீல் நடக்கும். இல்லை ஹீல் விசிஸ் ஃபேஸ் நடக்குமே தவிர ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்காது. அதே மாதிரி ஹீல் விசிஸ் ஹீல் நடக்காது. ஃபைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஆனால் இப்போ வந்து அது மாதிரிலாம் கிடையாது நண்பா. யார் காசு கொடுத்தாலும் சரி, எங்கே வேணுமாலும் நாங்கள் பட்டறையை போடுவோம், எங்கே வேணுமாலும் நாங்கள் தூங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவை காசு, காசு, காசு. அதனால மேபி இந்த வருஷம் அதாவது 2025 நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து சவுதி அரேபியால நடக்குதுல, அங்கே வந்து நம்மளோட WWE வந்து குந்தர் விசிஸ் நம்மளுடைய ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை மேபி
அங்கே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. மேபி இது நடக்கலாம், பட் நடக்காமல் கூட போகலாம். அதான் சொன்னேன்ல, நாய் வாய வைக்கிற மாதிரி 4, 5 பக்கம் வந்து நம்மளோட WWE வந்து இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் மேபி இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து கும்தர் விசஸ் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சுன்னா, மேபி உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மேட்ச் வந்து நடந்தால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா.